ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் தான். ஸோ ரொம்ப நாள் கழித்து விலாகை பார்க்குறோம். ஸோ ரொம்ப பிஸி ஆகிட்டேன், அதனால் விலாக் எடுக்க முடியல. பாப்பாங்களுக்கு மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஸோ அதனால் வந்து எடுக்க முடியல. சரி, அன்றைக்கி டைம் கிடச்சிதே, சரி ரொம்ப நாள் கழித்து விலாக் போடலான்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி எடுத்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்து மதியம் வந்து போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. ஏன்னா 2 குட்டீஸ்க்கு சரியான தூக்கம். ஸோ அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்ப்ரூஹா வந்து நான் பக்கத்தில் படுத்தா தான் தூங்குவாள். நான் எந்திரிச்சோடனே என் கூடயே எந்திரிச்சு வந்துட்டா. சஷ்டிகா வந்து தூங்கிட்டா. சரி, அந்த கேப்பில் வந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ எந்திரிச்சோடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டீ குடித்தா தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் இல்லை, அது ஒரு மைண்ட் செட். ஸோ அதனால் டீ வந்து போட்டுட்டு ஸோ நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் ப்ரோக்லி கிரேவியும் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சிடலாம். ஸோ சப்பாத்தி மாவு பிணையிறப்போ அது கூட வந்து கொஞ்சம் சர்க்கரையும் பாலும் ஊற்றி நல்லா பிணைஞ்சிங்கன்னா சப்பாத்தி இன்னும் சாஃப்டாக வரும். நீங்கள் 8 o'clock போடுறீங்கன்னா ஒரு 5 o'clock 4:30க்கே பிணைஞ்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி போட்டு எடுக்கிறப்போ. ஸோ சைடில் டீயும் கொதிச்சிருச்சு. சரி, வடிகட்டி கொடுத்துடலாம் அவருக்கு. அவரும் ஆஃபீஸ் மீட்டிங்கில் கண்டினியூஸாக இருந்தார். ஸோ அவரும் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். சரி, டீ குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவருக்கும் டீ கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு ஸ்ப்ரூஹாவுக்கு வந்து எப்போவும் மால்ட் போட்டு கொடுப்பேன். அன்றைக்கி வந்து அவள் பால் கேட்டால், சரி அப்புறமேட்டு காய்ச்சி கொடுக்குறேன்னு சொன்னோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்குள்ளே பாத்திரமெல்லாம் கழுவிடலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் மதியம் சாப்பிட்டது அப்படியே போட்டு போய் தூங்கியாச்சு. ஸோ எல்லா பாத்திரமையும் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ஸோ அவள் பால் கேட்டால், சரி பாலை காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை ஊற்றி சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு போனால், இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சா. சரி அப்போவே வந்து காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். சரி அதுக்குள்ளேயாவது போய் சாமி கும்பிட்லாமான்னு கேட்டதுக்கு, சரிம்மா நீ போய் கும்பிட்டு வா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தா. சரி எல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் ஆனால் நம்மளுக்கு விளக்கு பற்ற வச்சா தான் வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் எனக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்பவும் குளிச்சுருவேன். குளிச்சுட்டு விளக்கு பற்ற வச்சுட்டு தான் வேலை. அதே மாதிரி ஈவினிங் 6 o'clock முன்னாடியே வந்து பற்ற வச்சுட்டா ரொம்ப நல்லதும்பாங்க. சரி அதுக்குள்ளே தீபம் பற்ற வச்சோன்னே பாலும் ஆறிடுச்சு. சஷ்டிகாவும் எழுந்திரிச்சு வந்துட்டா. அப்புறம் 2 பேர்த்துக்கு வந்து பாலே அன்றைக்கி கொடுத்தாச்சு. எப்பவும் கஞ்சி தான் குடிப்பாங்க, இல்லை பால் வேணும் அடம் பிடிச்சி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் டைம் வந்தாச்சு. சரி ஹோம்ஒர்க் எழுதிடுறேம்மா, ஏன்னா அப்போ தான் அவங்க டேடி பார்க்கு கூப்பிட்டு போவாங்க, இல்லைனா ஹோம்ஒர்க் எழுதிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் எழுதையாச்சு. ஸோ அடிஷன் கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி. நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் தான் அடிஷன் இருக்கும். இவங்களுக்கு பார்த்தா K1 கிரேடுக்கே அடிஷன் இருந்துச்சு. சரி கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்து போட்டாச்சு. சரி கிரேவி பண்ணிடலாம். அவங்க 2 பேர் பார்க்குக்கு போயிட்டாங்க. அந்த கேப்பில் வந்து டின்னர் முடிச்சிட்டோன்னா அவங்க வர்றப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைனா 2 பேர்த்த வச்சுட்டு பண்ணுறதுக்கு இதாக கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ப்ரொக்கோலி கிரேவியோட ரெசிபி இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொக்கோலி வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டரில் உப்பு போட்டு நல்லா அரைவேக்கடாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை வடிகட்டிட்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் வந்து கேஷ்யூ வந்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தக்காளி பழம் வந்து மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா புளிப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும். ஸோ நான் மீடியம் சைஸாக எடுத்திருக்கேன், ஏன்னா அன்றைக்கி நைட்டுக்கு மட்டும்தான். அப்போ எங்களுக்கு மீதி ஆயிடுச்சு. ஸோ 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ. நீங்கள் கசகசா இருந்தால் கூட நீங்கள் கசகசாவும் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஹார்ட்லி ஒரு 20 minutesல நம்ம இந்த கிரேவி வந்து செஞ்சிடலாம். ஸோ எண்ணெய் ஊற்றி எல்லா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அந்த நட்சத்திர சோம்பு, என்னென்ன இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் ஸ்டாக் இல்லை, அதனால் ஆட் பண்ணல. ஸோ எல்லா ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சு அதை வதக்கிக்கலாம். ஸோ கண்ணாடி பதம் வந்து திரும்பினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ராவாக அரைச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து கிண்டிக்கலாம். சுத்தமாக அந்த ரா ஸ்மெல் போகணும். ஸோ கிரேவி ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு. ஸோ நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம்.
கிண்டிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவை, அதாவது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் மிக்சியில் இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் கலக்கி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எப்போவுமே ஆட் பண்ணுற மசாலாஸ், மஞ்சள் தூள், கொரியாண்டர் பவுட்ரு, கொஞ்சம் கரம் மசாலா. நீங்கள் வந்து நம்ம வந்து கியூமின் போட வேண்டாம், ஏன்னா கொத்தமல்லி தூள் போட்டிருக்கோம். ஸோ மஞ்சள் தூள், கொத்தமல்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுட்ரு, அப்புறம் உப்பு போட்டு நல்லா வந்து கொதிக்க வந்தவுடனே நம்ம வந்து ப்ரொக்கோலி போட்டுட்டு அதில் குட்டி சைடில் வந்துட்டா. ஸோ வந்து அவளுக்கும் வந்து ப்ரொக்கோலி வேணும்னா சரி அவளை வாயில் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து 2 விசில் விட்டால் போதும். ஸோ கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப 3 விசில் 4 விசில்லாம் விடாதீங்க. கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் தேங்காவையும் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். அரைச்சி ஊற்றினப்போ டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்காய் கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு ஸ்டாக் இல்லை, ஸோ அன்றைக்கி தான் வாங்கணும். கையே கழுவாமையே கிண்டுறேன்னா, ஏன்னா சஷ்டி கால்கிட்டே இருந்தால் அதனால தான் கை கழுவ முடியல. ஸோ குக்கரை போட்டு மூடி 3 விசில்லாம் விட வேண்டாம், ஜஸ்ட் 2 விசில் போதும். விட்டிங்கனாவே நல்லா வெந்துடும். ஸோ ஹார்ட்லி 20 மினிட்ஸில் நீங்கள் கிரேவி சூப்பராக பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ நான் வந்து 3 விசில் விட்டதுனால கொஞ்சம் கொதன்னு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் 2 விசில், ஏன்னா நம்ம அரை வேக்கடாக ஃபஸ்ட்டே வேக வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து 2 விசில் விட்டு எடுங்க போதும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சரி நைட் சப்பாத்தி போடுன்னு சொல்லி அவர் 7:30க்கே சொல்லிட்டாரு. சரி போட்டால் நம்மளுக்கும் வேலை சீக்கிரம் முடியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டே எல்லா சப்பாத்தியும் குட்டி குட்டி பாலாக நான் எப்போவும் எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து ஒட்டுக்காக தேய்ச்சி நம்ம வந்து கல்லில் போட்டு எடுத்து கொடுத்துடலாம். ஸ்ப்ரூஹா வந்து ரச சாப்பாடு ஃபஸ்ட்டு வேணும்னா, அப்புறம் சப்பாத்தி பார்த்தோன்னே இல்லை எனக்கு சப்பாத்தி தான் வேணும்னு சொன்னால், சரி எல்லாத்துக்கும் ஒட்டுக்காக தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து தேய்ச்சிட்ருந்தேன். ஸோ எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி முடித்தோடனே போட்டு எடுத்து கொடுத்துடலாம். ஸோ எல்லா சப்பாத்தியும் எடுத்தாச்சு. ஸோ தவா வச்சு நான் சப்பாத்திக்கு தனியாகவும் தோசைக்கல்லுக்கு தனியாகவும் தான் கல் வச்சுருக்கேன். ஏன்னா தோசைக்கல்லே சப்பாத்தி போட்டால் தோசை எந்திரிக்கிறதில்ல. ஒரு டைம் பட்டாச்சு, ஸோ 2வது டைம் பட வேண்டாம்னு சொல்லிட்டு தனித்தனியாக வச்சாச்சு. ஸோ எல்லாத்துக்கும் சப்பாத்தி போட்டு அப்போவே கடைசியில் சாப்பிட்றேன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போவும் நம்ம ஹாட் கேஸில் போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வேலை தீரும் இல்லையா. ஸோ அவருக்கு வந்து சரி சப்பாத்தி போட்டு ப்ரோக்கலி கிரேவி போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ப்ரூஹா கொண்டு போய் கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் நானே கொடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் கிரேவி வந்து மிச்சமாயிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் வந்து சாதமெல்லாம் ஊட்டியாச்சு. சப்பாத்தியில் ஸ்டார்ட் ஆகி கடைசியில் ரச சாதத்தில் தான் முடிஞ்சுது. ப்ரோக்கோலி கிரேவி மிச்சமானதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நைட்டு செஞ்சதுங்க. அப்போ தான் கழுவி முடித்தேன், திரும்பவும் ஒரு செங்கு சேர்ந்துருச்சு. ஸோ சைடில் என்ன டப்பானா, நாங்கள் வெட்டு இது வந்து தனியாக வெளியே போடணும், ட்ரை வேஸ்ட்டு தனியாக போடணும். ஸோ வெட் வேஸ்ட்டு ஒவ்வொரு டைம் வெளியே போயிட்டு வர முடியாதுன்னு ஒரு டப்பா வச்சு அதில் வந்து எல்லாத்தையும் கொட்டிட்டேன்னா ஸோ ஒவ்வொரு டைம் போய் கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே கிச்சனை க்ளீனாக பண்ணிட்டு தாங்க படுப்பேன். ஏன்னா அப்போ தான் காலையில் எந்திரிச்சு வந்தால் சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மூடு இருக்கும். ஸோ எப்போவுமே நான் காலையில் ஸ்டார்ட் பண்ணேன்னா நைட்டு தான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா குழந்தைங்க இருக்க வீடு எந்த நேரத்தில் என்ன கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு கஷ்டம். ஸோ 2 பேர்த்த மேனேஜ் பண்ணணும், எல்லா வேலையும் ஒருத்தவங்களே பண்ணணுன்னா கஷ்டமாக இருக்கும். சரி நைட்டு தூங்க போகிறக்கு முன்னாடி வந்து பாலை காய்ச்சிட்டு படுத்துக்கலாம், சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுல. ஸோ க்ளீன் பண்ணி முடித்தோடனே எங்கள் கிச்சன் இப்படி தாங்க இருக்குது. ஸோ இதில் ஏதாவது அடிஷன் ஆட் ஆன் பண்ணலான்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் என்னோடய குட்டி கிச்சன், ரொம்ப கம்ஃபர்டபுளான கிச்சன், என்னோடய பீஸ்ஃபுல்லான ப்ளேஸு. ஸோ இந்த விலாக் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.